தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். சங்கீதம் 145:18. The Lord is nigh unto all them that call upon him, to all that call upon him in truth. Psalms 145:18. இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் காட் கூசிஸ் மினிஸ்ட்ரி சார்பாக புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பெரிதான கிருபையினாலே 2024 ஆண்டிலே நம்மை பிரவேசிக்க செய்திருக்கிறார். அவருக்கு ஸ்தோத்திரமும் கனமும் துதியும் மகிமையும் உண்டாவதாக. நமது ஊழியத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் தேவ வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட தேவ ஊழியர்களையும் குடும்பங்களையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் இன்றைய மன்னா செய்தியை கேட்டு பிரயோஜனம் அடைந்த அநேகருடைய சாட்சிகளை இம்மட்டும் கேட்டிருக்கிறோம். இந்த ஆண்டிலும் கூட தம்முடைய வார்த்தையில் மாறாதவராகிய கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்போம், கவனிப்போம். நிச்சயம் ஆசீர்வாதங்களை பெறுவோம். கடந்த நாட்களில் நாம் கண்ட எல்லா துயரமான சூழ்நிலைகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து இந்த புதிய ஆண்டிலே தேவன் தமது வார்த்தைகளை நிச்சயம் நிறைவேற்றுவார் என்ற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் காத்திருப்போம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்வதற்கு வல்லமையுள்ளவர். நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. தேவன் சகலவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். இந்த புதிய ஆண்டையும் கூட நமக்கு தேவன் தந்திருக்கிறார். கடந்த ஆண்டிலே நம்மோடு கூட இருந்தவர்கள் அநேக பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்திருக்கிறார்கள். ஆகிலும் நம்மை கொண்டு தமது திட்டங்களை நிறைவேற்றும்படியாக தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஜீவனோடு பாதுகாத்து இந்த புதிய ஆண்டிற்குள் பிரவேசிக்க செய்திருக்கிறார். நல்ல எதிர்பார்ப்போடும் விசுவாசத்தோடும் காத்திருப்போம். இந்த ஆண்டு மகிமையாக துவங்கட்டும். கர்த்தர் தாமே இந்த ஆண்டு முழுவதும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இரக்கத்தினாலும் அன்பினாலும் தயவினாலும் 2024 ஆண்டையும் காண செய்த தேவாதி தேவனை நன்றி நிறைந்த இதயத்தோடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். த காட் கூசிஸ் மினிஸ்ட்ரியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். காட் கூசிஸ் மினிஸ்ட்ரியுடைய ஃபவுண்டர் அண்ட் பிரசிடண்டாய் காணப்படுகிற சகோதரர் தாமஸ் அவர்களுடைய குடும்பம், அவரோடு இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற போதக பிதாக்கள், அவனமாய் யூடியூப் வாயிலாக கர்த்தர் வார்த்தையை திறந்தோறு கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புக்குரிய தேவ பிள்ளைகள், உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நன்றியையும் வாழ்த்துதலையும் கூறிக்கொள்ளுகிறேன். ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த ஜனவரி மாதத்திலும் இந்த புதிய வருஷத்திலும் உங்களை சந்திப்பதிலும் உங்களோடு கூட பேசுவதும் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். போன நாட்கள் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள், வியாதிகள், துன்பங்கள், கஷ்டங்கள், வியாகுலங்கள், நிலைநிற்க முடியாத தருணங்கள், பசி, பட்டினி, கஷ்டம், வியாதி, நோய், பேய், எல்லாவற்றின் நடுவிலும் தேவனாகிய கர்த்தர் 2023 முழுவதும் பாதுகாத்து இந்த புதிய வருஷத்தின் புதிய மாதத்திலே நம்மை கூட்டி சேர்த்த கிருபைகளை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மாதத்திலும் உங்களோடு கூட சில நிமிடங்கள் சற்று சிந்திக்கும்படியாய் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கும்படி கடந்து செல்கிறோம். அதற்கு ஆதாரமாக
சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசித்து கேட்போம். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, நாம் இங்கே வாசித்து கேட்டதான வேத பகுதி தீர்க்கதரிசியாகிய சகரியாவை கொண்டு ஜனத்தோடு தீர்க்க தரிசனமாய் அறிவிக்கிறதான வார்த்தை தான் வாசித்து கேட்டோம். இந்த வசனத்திலே 2 காரியங்களை பற்றி நான் உங்களுக்கு வெளிப்படுத்தும்படி விரும்புகிறேன். ஒன்று தேவ பாதுகாவல், இன்னொன்று ஒரு மேகம். பாருங்கள், சகரியா என்ற வார்த்தையின் அர்த்த கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். நாம் நம்முடைய கண்களை தேவனுக்கு முன்பாக ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, நாம் தேவ சமூகத்தில் வேதனைப்பட்டு கலங்கிக் கொண்டிருக்கிற நேரத்திலே நாம் கர்த்தருடைய சமூகத்திலே கண்ணீர் மல்க கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளும் பொழுது, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, ஐயோ நான் எங்கே போவேன், நான் எப்படி வாழ்வேன், என்னுடைய வாழ்க்கை என்னவாய் மாறும், என்னுடைய குடும்பம் என்னவாய் மாறும், என்னுடைய ஊழியம் என்னவாய் மாறும் என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் தான் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உனக்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பேன். இங்கே எருசலேமை பற்றி தான் ஆண்டவராகிய தேவன் தீர்க்கதரிசியாகிய சகரியாவை கொண்டு தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார். ஐயோ, கர்த்தருடைய ஆலயமாகிய எருசலேம் பாழாய் போகிறது, எருசலேம் கட்டப்படவில்லையே, எருசலேமின் நீளம் என்ன, எருசலேமின் அகலம் என்ன, எருசலேமின் வீதி என்ன என்றெல்லாம் ஒன்று தெரியாமல் இருக்கிறேனே. அப்படி இருக்கும் பொழுது தேவ சமூகத்தில் முழங்கால் படி போட்டு ஜபிக்கிற தேவ பிள்ளையே, ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். ஆண்டவர் தூதனை அனுப்பி தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜபிக்கிற பிள்ளைகளுக்கு எச்சரிப்பை கொடுப்பதற்காய், பதில் கொடுப்பதற்காய், you go and ask the angel, அந்த தூதனிடத்தில் நீ போய் கேள். ஏன் என்று சொல்லி கேட்கும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அந்த எருசலேமை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி சொல்லலாம், ஹல்லேலூயா. ஆம் தேவ பிள்ளைகளே, அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறேன், அதற்கு நான் உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பேன். இது ஒரு பாதுகாப்பாய் காணப்படுகிறது. உன் வாழ்க்கையில் எத்தனையோ சத்துருக்கள் உன்னை அழிக்கும்படி வந்தார்கள். சத்துரு பரிகாசம் சொல்லி வந்தான், உன்னை அழிக்கும்படி பல கண்ணிகளை வைத்தான். மாந்திரிகத்தினாலும் பில்லி சூன்யங்களினாலும் பொறாமையினாலும் போராட்டத்தினாலும் உன்னை அழிக்கும்படி பிசாசு பல தந்திரங்களை கொண்டு போட்ட நேரத்திலும் பரலோகத்தின் ஆண்டவர் உன்னை கரம்பிடித்து தூக்கிவிட்டதற்காய் என் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இங்கே ஒரு தேவனுடைய பாதுகாப்பை பற்றி காணப்படுகிறது. உன் வீட்டை சுற்றி 4 புறங்கள் தேவனுடைய பாதுகாப்பு. நீ பிரயாணம் செய்யும் பொழுது தேவனுடைய பாதுகாப்பு. உன் குடும்ப வாழ்க்கையிலே தேவனுடைய பாதுகாவல். உன்னோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் பாதுகாத்து வழி நடத்தும்படியாய், அன்பு தேவ பிள்ளையே, நீ ஜீவனோடு இருப்பதை அவருடைய கருவேன் கரம் மட்டும், நீ உயிரோடு இருப்பது அவருடைய பாதுகாவல் மட்டும். அந்த ஆண்டவர் எத்தனையோ சத்துருக்கள் வாழ்க்கையில் வந்ததும் ஆண்டவர் அந்த சத்துருக்களை கையில் ஒப்புக்கொடாதபடி தேவனாகிய கர்த்தர் பாதுகாத்தார். உன் வாழ்க்கையிலே சத்துருக்கள் வந்த நேரத்திலும் தூதர்கள் உன் வீட்டிலே பாளையம் இறங்கினார்கள். தூதர்கள் வீட்டுக்குள்ளே அடைக்கலத்தை கொடுத்தார்கள். தூதர்கள் உனக்காக கர்த்தர் அனுப்பினார். பைபிள் இப்படி சொல்லுகிறது, அங்கே சங்கீதம் 34:7 தூதர்கள் இறங்கி வந்து உனக்கு பாதுகாப்பை தருகிறார். சங்கீதம் 91:4 வாசிக்கும் பொழுது அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுகிறார். அப்படி எத்தனையோ ஆபத்தில் இருந்தும் வேதனையில் இருந்தும் பரலோகத்தின் ஆண்டவர் உன்னை பாதுகாத்ததற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படி நான் எருசலேமை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பேன். தேவனுடைய அக்கினி. இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி வாசித்தால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அக்கினி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பத்தை அனுப்பி பகலும் இரவிலும் பாதுகாப்பை கொடுத்த தேவன் இந்நாட்கள் ஒவ்வொரு மூச்சும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு செகண்டுகளும்
என் ஆண்டுடைய பாதுகாவலுக்குள்ளே தேவ பிள்ளைகளை கர்த்தர் வழி நடத்தி கொண்டு வருகிறது நினைத்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவ பிள்ளையே, ஆம், எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நம்முடைய திறமை அல்ல, நம்முடைய பணம் அல்ல, நம்முடைய படிப்பல்ல, நம்முடைய மேன்மை அல்ல, கர்த்தருடைய கிருபைதான் ஒவ்வொரு நாளும் உன்னை பாதுகாப்பதற்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய தேசத்தை எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் ஆபத்துகள், கொலைகள், கொள்ளைகள், வேதனைகள், சோதனைகள், நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், கவலைகள், கண்ணீர், கஷ்டம், நஷ்டம், வேதனை, சோதனை, நோய், பேய் எல்லாவற்றின் நடுவிலும் பரலோகத்தின் ஆண்டவருடைய அக்கினி உங்க நடுவிலே வெளிப்படட்டுமே. ஆண்டவருடைய அக்கினி வெளிப்படும் பொழுது அந்தகார மண்டலங்கள் அழிவதாக, பிரதிகூலங்கள் அழிவதாக, போராட்டங்கள் நசரேய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அழிந்து போகும்படியாய் நாங்கள் ஜெபித்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இரண்டாவதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை தான், அது நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். இங்கே ஒரு மேகத்தை பற்றி நமக்கு வாசிக்கிறோம். யாத்திராகம புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 34-35 வசனங்கள் வாசிக்கும் பொழுது, அன்னைக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு மேகம் மூடினது. ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு மேகம் இறங்கின போது அந்த மகிமை அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே தங்கி தாபரிக்கப்பட்டது. ஆம் தேவ பிள்ளையே, நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வீடு, நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு குடிசையானாலும் சரி, பெரிய வீடானாலும் சரி, சின்ன வீடானாலும் சரி, அந்த வீட்டில் தெய்வ பிரசன்னம் உண்டாக வேண்டும். அந்த வீட்டில் ஒரு தேவ மேகம் மூடப்பட வேண்டும். அந்த வீட்டுக்குள்ளே கர்த்தர் மகிமை வெளிப்பட வேண்டும். ஆகவே அந்த மேகத்தின் தணலிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்தை மூடினதான ஒரு மேகம், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பனிக்கட்டி, அப்பத்தை பனிக்கட்டியில மூடி வைத்து பாதுகாப்பாய் கொடுத்த தேவன், உங்களையும் கர்த்தர் தாமே உங்களுடைய நன்மைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்து தருகிற நாட்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற இஸ்ரவேல் ஜனமே, நீ அப்பத்திற்காய் இறந்தது, நீ வேதனைப்பட்டது, நீ பசியோடு இருந்தது கர்த்தர் அறிகிறார். உனக்காக ஒரு அப்பத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறது போல இன்னைக்கு நாங்கள் கொடுக்கிற ஜீவ வார்த்தை உங்களுக்கு ஒரு அப்பமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. அன்றைக்கு லேவியராகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அந்த கிருபாசனத்தின் மேல் இறங்கின மேகம், அந்த கிருபாசனத்தின் மேல் இறங்கின மேகம் உன் வீட்டுடைய முன்புறம், பின்புறம், வலதுபுறம், இடதுபுறத்தை சுற்றி ஒரு மேகம் வெளிப்படுகிறது. அது தூதர்மாருடைய சாநித்தியம், என் ஆண்டோட மகிமை. தேவனே என்று சொல்லி கூப்பிடுகிற பிள்ளைகள், ஆண்டவரே என்று சொல்லி அலறுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அந்த மேகத்தின் நடுவில் இருந்து கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படி சித்தம் கொண்டிருக்கிறார். கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன், ஆலயத்தின் வாசற்படியில் வாசம் பண்ணுகிற தேவன், கர்த்தருடைய ஆலயத்தில் இறங்கின மேகம் இந்த நாட்களிலும் உங்கள் நடுவில் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த மேகத்தின் நடுவில் நான் உன்னை சுற்றிலும் அக்கினி மத்தியிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாய் இருப்பேன் என்று என் ஆண்டவர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். பரலோகத்து நாடு உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாய் வெளிப்பட போகிறார். பரலோகத்து நாடு உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாய் வெளிப்பட போகிறார். பரலோகத்து ஆண்டவர் உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருக்கிறார். உன்னை சுற்றிலும் மகிமையாய் வெளிப்பட போகிறார். நீ துக்கத்தோடு காணப்படுகிறாய், நீ வேதனையோடு காணப்படுகிறாய். எனக்கு யாரும் இல்லையே, எனக்கு பொருளாதாரம் இல்லையே, எனக்கு வருமானம் இல்லையே, எனக்கு கஷ்டமாய் இருக்கிறது, என் வாழ்க்கை நஷ்டம், என் வாழ்க்கையில் பாடு, என் வாழ்க்கையில் உபத்திரவம், என்னை தேற்றுவார் யாரும் இல்லை, என்னை ஆற்றுவார் யாரும் இல்லை, என்னை அரவணைக்க யாரும் இல்லை. பரலோகத்தின் தேவ பிள்ளையே, என் ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி உன்னை தாங்கி பலப்படுத்தி அபிஷேகித்து ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜனவரி மாதத்திலும் என் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கண்பார் தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்திலிருந்து கர்த்தர் விசேஷித்த விதமாய் நடத்தப் போகிறாய். நீ எதிர்பாராத ஒரு அற்புதத்தை காணப்போகிறாய். நீ உனக்கென்று சொல்லி எந்த தீங்கும் செய்யாதே. பரலோகத்தின் ஆண்டவர் என் வீட்டுக்குள்ளே உண்டு. அந்த ஆண்டவரை வரவேற்றுக் கொள்ள. இயேசுவே, என்ன இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் என் வீட்டுக்குள்ளே வர வேண்டுமே, என் குடும்பத்திற்குள்ளே வர வேண்டுமே, என் வாழ்க்கையிலே வர வேண்டுமே, என் ஊழியத்திலே வாரும் ஆண்டவரே. உடைக்கப்பட்ட என்னுடைய குடும்பத்திலே, உடைக்கப்பட்ட என் வாழ்க்கையிலே, உடைக்கப்பட்ட என் சரீரத்திலே, உடைக்கப்பட்ட என்னுடைய இல்லத்திலே உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். அந்த மேகம் உனக்குள்ளே இறங்கி வரப்போகிறது. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் ஆண்டவர் உங்களை இந்த மாதத்திலே அற்புதமாய் நடத்துவாராக, அதிசயமாய் நடத்துவாராக.
ஆச்சரியமாய் நடத்துவாராக. அவரை அண்டிக் கொள்ளுகிற பிள்ளைகள் யாரும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். இளைகளே, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. தெய்வ பிள்ளைகளே, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. மனுஷ வர்க்கமே, கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். அவருடைய மேகம் நமக்கு ஒரு பாதுகாவல், அவருடைய மேகம் நமக்கு ஒரு அடைக்கலம், அவருடைய மேகம் நமக்கு ஒரு பாதுகாவல், அவருடைய மேகம் உனக்கு ஒரு அடைக்கலமாய் மாறுவதாக என்று சொல்லி நான் இந்த வார்த்தையை முடிக்கிறேன். இந்த வார்த்தையினாலே பரலோகத்தின் ஆண்டவர் உங்களை தாராளமாய் ஏராளமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதுவரை ஒரு குறைவும் இல்லாமல் உங்களை நடத்தினார் அல்லவா? என்னோடு கூட சேர்ந்து அந்த நல்ல தேவனை ஆராதிப்போம். Come on. ஆராதனை செய்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை துதிக்கின்றோம். நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை, ஆராதனை, உமக்கு ஆராதனை. நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. இருதய வாஞ்சைகளை நிறைவேற்றி தருபவரே. என் இருதய வாஞ்சைகளை நிறைவேற்றி தருபவரே. என் ஆத்ம நேசனீரே, என் அன்பு தெய்வம் நீரே. ஓஹோ, என் ஆத்ம நேசனீரே, என் அன்பு தெய்வம் நீரே. உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை, ஆராதனை, உமக்கு ஆராதனை. நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. என் வாழ்வில் நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவர் நம் தேவன். அவரை ஆராதிக்கும் இந்த நேரத்தில் உங்கள் மத்தியில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். என்னோடு சேர்ந்து அவரை ஆராதிப்போமா? துதிகளின் தேவனே, உம்மை துதிக்கின்றோம். துதிகளின் தேவனே, உம்மை துதிக்கின்றோம். ஸ்தோத்திரம் செலுத்தியே உம்மை ஆராதிப்போம். நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தியே உம்மை ஆராதிப்போம். உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை, ஆராதனை, உமக்கு ஆராதனை. நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. ஆராதனை செய்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை துதிக்கின்றோம். நீ நல்லவரே,